பணிவு குறித்து ஒரு சொல்லை அவர் பேசினார். பணிவாக இருத்தல் குறித்து ஒரு வார்த்தையை அவர் தன்னுடைய பேச்சிலே பயன்படுத்தினார். என்னை கேட்டால் பணிவு என்கின்ற சொல் வாழ் போன்றதுதான். அது தன்னை இழி நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய மிக அற்புதமான ஆயுதம். எப்படி சொல்லுவார் எங்க அப்பா தெரியுமா? பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. அது அடிமைத்தனம் அல்ல. யார் ஒருவர் பணிவாக இருந்து கொள்கிறார்களோ அவர்கள் பல விஷயங்களை ஜெயித்து வருகிறார்கள். அவர்கள்தான் அடுத்தவர்களுக்கு தலைமை பொறுப்பு எடுக்கிறார்கள் என்று சொல்லு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், மகாபாரதத்தில் ஒரு காட்சி. அஸ்வத்தாமன் பாண்டவர்களை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக, தன் பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த நாராயணாஸ்திரத்தை எடுக்கிறான். நாராயணாஸ்திரத்தை எடுத்து பாண்டவர்கள் மீது செலுத்தி விட்டான். கிருஷ்ணர் அதை பார்த்து விட்டார். பார்த்தவுடன் சொன்னார், நாராயணாஸ்திரம் வந்திருக்கிறது, எரிந்தவன் தான் நமக்கு எதிரியே தவிர நாராயணாஸ்திரத்தை நாம் எதிர்கொள்ள முடியாது, பணிந்து கொள்ளுங்கள் என்றார். எல்லாரும் கீழே விழுந்து பணிஞ்சு கொண்டார்கள். குதிரையில் இருந்தவர்கள், யானையில் இருந்தவர்கள், தேரில் இருந்தவர்கள் எல்லோரும் பணிந்து கொண்டார்கள். என்பதை விட மேலானது, கிருஷ்ணன் தன்னைத்தானே அதற்கு முன்னால் பணிவாக படுத்துக் கொண்டான் என்று மகாபாரதம் சொல்கிறது. பணிவு என்பது பல எதிராளிகளை அழிப்பதற்கு மட்டுமல்ல, நாம் அழிந்து விடாமல் தடுப்பதற்கான அற்புதமான ஆயுதம் என்பதனை மகாபாரதம் இப்படி நமக்கு சொல்லித் தருகிறது. நான் சிந்தித்து பார்க்கிறேன், நமக்கு மட்டும்தான் சொல்லா? எம்மை தீண்டுவீராயின் என்ற சொல் அறுத்து போட்டுருச்சே நீலகண்டர, எங்கேயும் இல்லாமல் அறுத்து போட்டு விட்டது. அவருக்கான அந்த ஜென்மத்திற்கான பலனை அது தந்து விட்டது.